ரீசெண்டா பாத்தீங்கன்னா MT-15 TFT மீட்டரோட வண்டி விட்டாங்க. புதுசா கலர்லாம் நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்திருப்பீங்க. அதை பத்தி ஒரு பிராங்கான ரிவ்யூ இதுல பாத்திரலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல மெயினா நிறைய பேர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலர்ல சும்மா வேற லெவல்ல விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே வேற லெவல்ல விளையாடி தான் இருக்கிறாங்க. இந்த கலரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பட் எனக்கு என்னமோ பர்சனலா அந்த கலர் அவ்வளவுக்கு பிடிக்கல. ஏன்னா MT-னாலே பிளாக் இந்த மாதிரி ஒரு கிரேங்கிறது ரொம்ப யூனிக் ஆயிருச்சு. எனக்கு என்னமோ பர்சனலா பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வாங்கிக்கலாம். அது போக TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க புதுசா வந்து. இந்த TFT டிஸ்பிளே வந்து ஓகேவா நாட் ஓகேவான்றது ஆல்ரெடி TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி TFT டிஸ்பிளேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ், நேவிகேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்கானது விட்டுருக்காங்க. அது நல்லா இருக்கும் தான். மற்றபடி வண்டியில பாத்தீங்கன்னா அரைச்சமாவே அரைச்சுதான் வச்சிருக்காங்க. வேற எதுவும் புதுசா விடலன்னு சொல்லலாம். பட் வேற எதுவும் புதுசா எதுவும் விட்ட மாதிரி தெரியலைங்க. இன்னொரு விஷயம் புதுசா விட்டுருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேட்டு தான். எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. ஓல்டு MT-ல இருந்து 10,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. இப்போ புதுசா வந்திருக்கிற MT-ல உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கா இல்ல TFT டிஸ்பிளே பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்ல ஓட்டிங் வச்சிருக்கேன், மறக்காம சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைக் ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.